இப்போது நேற்றுலேருந்து பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஷார்ட்ஸ்லாம் ஏதோ பிக் பாஸை பற்றி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ரெட் கார்ட் கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இப்படிலாம் நடக்கலாமா அப்படிலாம் நடக்கலாமா அப்படின்ட்டு. காட் ப்ராமிஸாக நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு ஆக்சுவலாக அதுக்கு நேரமும் கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. ஆனால் நான் கேட்குறேன், ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் போய் பார்க்குறீங்க? உங்களுக்குலாம் அவ்வளோ டைம் இருக்கா? நிறைய விஷயம் எவ்வளவோ நமக்கு இருக்குது. லைஃப்பை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நியூஸ் பாருங்கள், அப்டேட்டில் இருக்கலாம். நியூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும்னா சாங்ஸ் கேளுங்க. அப்படி போட்டுட்டு எவ்வளோ வேலைகள் செய்யலாம். இவ்வளோ நமக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கிறப்ப யாரோ ஃபஸ்ட்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்லலாம் பிக் பாஸை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருக்கேன் நான். அப்போல்லாம் டைமும் இருந்துச்சு, இல்லை மெனக்கெட்டு கூட பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஒரு 10 பேர் உள்ளே போட்டு அது இவ்வளோ நாள் அவங்க உள்ளே சாப்பிட்றது, திட்டிக்கிறது, அவங்க டாய்லெட் போகிறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்கு நேரத்துக்கு கம்முன்னு கண்ணை முடிச்சு கொஞ்சம் படுத்துருந்தா நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டாவது கிடைக்கும் அப்படின்னு நான் பொதுவாகவே டிவி சீரியல்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு நிஜமாகவே காட் ப்ராமிஸாக எந்த சேனலில் என்ன சீரியல் ஓடுது, இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப ஏதாவது ஸ்க்ரோலில் வரப்போ கேட்பேன் என் பொண்ணுகிட்ட, இது என்னப்பா சீரியலா அப்படின்னு. அது மாதிரி தானே தவிர அதையும் கூட நான் அடுத்து பார்க்க மாட்டேன். ரொம்ப தப்பு. இந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை வாட்ச் பண்ண வைக்க விடாதீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வேணால் ரிலாக்ஸாக பாருங்கள். ஆனால் இதை வீட்டில் உள்ள பசங்களை பார்க்க விடாதீங்க. இது அநாகரிகமான ஒரு செயல். அது அப்படி பார்க்குறப்ப அதுங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா அந்த சமுதாயத்தில் உருவாகும். அடுத்த வீட்டில் ஏதாவது நடந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கணும், அடுத்தவங்க எதுனா நடந்தால் அதை பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு தான் இதில் வரும். இது ஒரு எனக்கு என்னமோ என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். இது ஒரு தப்பான வழிகாட்டி தான். ஊரா விட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் அடுத்த வீட்டில் நடக்கிறதுக்கு பார்க்குறதும் எப்படி தப்போ, ஜன்னல் எட்டி பார்க்குறது எவ்வளோ கேவலமோ, அது மாதிரி கொஞ்சம் பேரை உள்ளே விட்டு அதுங்க அடிக்கிற கூத்தையும் அதுங்க பண்ணுறதையும் நம்ம டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வைக்கிறது மிக மிக மோசமான ஒரு கேரக்டரை நமக்கு உருவாக்குறாங்க. இல்லைன்னா அதை வளர்த்து விட்றாங்க. வேணாம். சின்ன பசங்கள்லாம் வீட்டில் இருந்தால் பிக் பாஸ் பார்க்கவே விடாதீங்க. பிக் பாஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் அதுவே குப்பை. அந்த குப்பையில் வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு எமோஷனல் ஆகுறதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப குப்பையிலையும் மிகப்பெரிய குப்பை. இதை எடுத்து பேசி இன்னும் பெருசாகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக நடந்துச்சுன்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நடந்தால் வீட்டில் பார்க்காதீங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்க்குற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அது மாதிரி பிடுங்க. அதுங்க எதிர்காலத்துக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதுக்கான விஷயங்களை ஏதாவது காட்டுங்க, பார்க்க சொல்லுங்கள். அதுதான் பெரியவங்களாக இருக்கிற நமக்கு மரியாதை. பிள்ளைங்களை கவனிங்க.